சிலிர் காத்தையும் சொக பாட்டையும் ருசிக்காம மூச்சதனோ ஹலோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் ஆன் திஸ் வீடியோ. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. இப்போது வந்து எப்போ ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, இம்மிடியட்டாக ஆரம்பிக்கலாம். என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அதை காட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிற வீடியோ தான் இது. எதுவுமே பிளான்லாம் பண்ணல. ஸோ இப்படி தான் இருக்குது. ஆஃப்டர் லன்ச் டைம் வந்து இப்போது 3 o'clock. ஸோ லன்ச்லாம் முடிச்சுட்டு வீடு இப்படி தான் இருக்குது. என்னதான் நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் அது இதுன்னு பார்த்து வீடு அந்த மாதிரி செட்டப் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ணுற வீடு காலையில் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணும் போது நல்லா சமைக்கும் போதெல்லாம் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப வந்து இப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுற பர்சன் நான் இல்லை. அட்லீஸ்ட் அப்படி சொல்லலாம். ஏன்னா யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீனாக வைக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இப்போது வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே யுட்டென்சில்ஸ் எல்லாம் டிஷ் வாஷரில் போடணும். இங்கெல்லாம் கொஞ்சம் ஐலாண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணலாம். என்னை பற்றி வந்து நான் போக போக எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறேன். பட் டு ஸ்டார்ட் நவ் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. லைக் 3 months பேக். 2 months பேக் தான் நான் வந்து இங்கே யூஎஸ்கே வந்தேன். இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா நான் பே ஏரியாவில் இருக்கேன். ஸோ எனக்கு இப்போது இங்கே எல்லாமே புதுசு தான். நியூ லைஃப், நியூ மேரீட் லைஃப், நியூ கண்ட்ரின்னு எல்லாமே இங்கே புதுசு தான் எனக்கு. 3-4 months பேக் வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து என் வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து லைக் காலேஜ் போயிட்டு வருவேன், இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த போதெல்லாம் போயிட்டு வருவேன், அவ்வளோதான். சாப்பிடுவேன், தூங்குவேன், அப்படி தான் இருப்பேன். சுத்தமாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இங்கே வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஷேர் பண்ணாலுமே நிறைய வேலை இப்போ தான் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒன்று என்னென்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சமைப்பேன். லைக் 6th 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா நான் சமைப்பேன். ஸோ அதனால் அது ஒன்று தான் என்னை காப்பாற்றிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மற்றது எல்லாமே எனக்கு புதுசு தான் நான் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக கூட பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஐஸ்க்கு வந்து ஓகே இது நீட்டாக இருக்குது அப்படிங்கிற அளவு தான் பண்ணுவேன். ரொம்பலாம் இப்போது எங்கள் அம்மாலாம் இங்கே வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, என்னது இது வீடு இப்படி வச்சுருக்கேன்னு கேட்பாங்களா கூட இருக்கலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வீடை வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தான் நாங்கள் வந்து இப்போது 2 months தான் இங்கே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னாலுமே வந்து லைக் எங்கள் 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்றதாகி லைக் 1 year ஆயிடுச்சு. ஸோ வீசா அந்த ரீசன்ஸ்க்காக எங்களுக்கு அப்போவே ரிஜிஸ்டர் மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ டெக்னிக்கலி எங்களுக்கு வி ஆர் லைக் legally husband and wife since like 1 year, more than a year now actually. யாராச்சும் என்னை பார்த்தாங்கன்னா, ஐயோ குழந்தை எவ்வளோ நேரம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அவ்வளோ வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ரொம்ப இம்பர்ஃபெக்ட். பார்த்திங்கன்னா எப்படி டீ பேகை வந்து அப்படியே குடிச்சிட்டு அதில் அப்படியே சிங்கில் போட்டிருக்கேன். ஸோ அந்த சில வேலைங்கள்லாம் அப்பப்போவே நம்ம கையோடு பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறமா வேலை கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். வேலை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்காது. பட் லைக் இப்போ தான் நான் வந்து ஒரு பேச்சுலர் லைஃப்பில் இருக்க மாதிரியே இருந்துடுவேன் அப்பப்போ. இப்போ தான் அந்த ப்ராசஸில் லைக் கற்றுட்ருக்கோம் எப்படி வந்து டு பி பெட்டர் அப்படிங்கிறது. நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி. அஃப்கோர்ஸ் லைக் இட்ஸ் ஓகே. நாங்கள் வந்து என் மேலே வந்து அவ்வளோ ஹார்ஷாக நான் இருக்க வேணாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இட்ஸ் ஓகே, இப்போ தான் லேர்ன் பண்ணுறோம். 100% இன்டென்ஷன் இஸ் டு பி பர்ஃபெக்ட், டு கீப் எவ்ரி திங் க்ளீன், டு பி பர்ஃபெக்ட் தான். பட் இந்த ரோட் டுவர்ட்ஸ் இட் வந்து அப்படி இருக்கும். சம்டைம்ஸ் லைக் ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் ஆனால் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா வந்து நாங்கள் வந்து லேண்டான அன்றைக்கே லைக்
இந்தியாவிலேருந்து இங்கே யூஎஸ் வந்து லேண்ட் ஆன அன்றைக்கே வந்து நாங்கள் போய் க்ராசரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு டே கொஞ்சம் கையில் வந்து யுட்டென்சில்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அண்ட் இங்கேயுமே வந்து யுட்டென்சில்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இங்கே டெலிவர் ஆகி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு டேலேருந்தே எங்களோட ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மீலே வந்து நாங்கள் குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலையே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எல்லாம் சூப்பர், நம்மளே சமைக்க ஆரம்பித்தாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கும் போது தான் ட்விஸ்ட்டு. என்னென்னா வந்து அப்போ தான் ஆக்சுவல் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். லைக் காஸ்கோவில் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹோல்சேலாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த கடைக்கு போகணுன்லாம் தெரியாது. அப்போ போய் காஸ்கோவில் நிறைய பல்காக வாங்கிட்டு வந்து அதெல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் 2 பேர் தான் இல்லையா வீட்டில். ஸோ எங்கள் 2 பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். சம்டைம்ஸ் அந்த க்ராசரி அந்த ஃப்ரூட்டோ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடும், யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நிறைய வாங்கிடுவோம். என்ன தான் சமைக்க தெரிஞ்சாலுமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் ஃபர்ஸ்ட் 1 மந்த்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். லைக் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, கிச்சனு, குக்கிங், எவ்ரிதிங் டுகெதர் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஹிட் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போது பர்ஃபெக்டாக ஆயிட்டிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இப்போயும் ஆகலை. ஆனால் நவ் தட் லைக் அட்லீஸ்ட் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கேன். கிச்சன்லாம் கொஞ்சம் பெட்டர், லைக் குக்கிங் அதெல்லாம் வந்து எப்படி டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 1 மந்தில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக போனாலும் இன்னும் ஓவரால் வீடை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது வந்து இன்னுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், இன்னுமே திங்ஸ் கற்றுக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதோடய பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. அண்ட் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதோட அழுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கீழே இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியாக வந்து வேக்யூம் கிளீனராக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதோட சார்ஜ் போயிடுச்சு. எனக்கு வந்து அது சார்ஜ் போட தெரியாது, அது போட கற்றுக்கல இன்னும். ஏன்னா வந்து எப்போதும் என் ஹஸ்பண்ட் தான் போடுவார். ஸோ வந்து நான் கேட்டுக்கல எப்படி போடணுன்னு. அண்ட் அது இப்போது உட்காந்து அதை பார்க்குறதுக்கும் எனக்கு டயர்டாக இருந்துச்சு. ஸோ சரி, நம்மளோட யூஷுவல் மெத்தட்லேயே தொடப்பக்கட்டியும் முறத்தையும் வச்சு பெருக்கி உள்ளே போட்டாச்சு. இது மாதிரி பண்ணுறது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த பேட் ட்ரேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படின்னா நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா என்ன வேணால் பண்ணுவேன். அது செம்மையாக கற்றுக்கணும், மாஸ்ட்ரி பண்ணணுன்ட்டு நினப்பேன். ஆனால் ஒரு விஷயம் வந்து எனக்கு கற்றுக்க வேணாம், இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினைக்கல அப்படின்னா அது அப்படியே விட்டுடுவேன். அது என்னன்னு கூட நான் போய் கேட்டுக்க மாட்டேன். ஓகே, அது நடக்குதா, இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க, நல்லபடி அந்த வேலை நம்மளுக்கு நடந்துச்சுன்னா சரி, அது என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு கூட நினைக்கவே மாட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி தான் இருக்குது. அப்புறமா க்ளீன் பண்ண அப்புறம் பார்க்குறதுக்கே வந்து ஆஹா, எப்போதும் இப்படியே இருக்காதா கிச்சனுன்னு இருக்கும். எல்லா வாட்டி க்ளீன் பண்ண அப்புறமும் ஏதாவது ஒரு மேஜிக் பவரில் என்ன பண்ணாலும் கிச்சன் க்ளீனாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில விஷயம் வந்து என் வீட்டில் வந்து நான் சூப்பராக பண்ணுவேன் இல்லையா, அதை வந்து ரொம்ப நான் ப்ரௌடாக இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் இப்போது லைஃப்லேயே எனக்குன்னு ஒரு வீடு வந்து இப்போது நான் ட்ரை பண்ணுறதுனால நான் பண்ணும்போது இவ்வளோ நல்லா வருமா அப்படின்னு நானாக அதை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனால ஸோ அதெல்லாம் ஒரு சில விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த தயிர். ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் நான் பாலை காய்ச்சி ஓரம் குத்தி வச்சுருக்கேன். அதாவது பாலை காய்ச்சிட்டு தயிர் போட்டு வச்சுருக்கேன், தயிர் ஆகுறதுக்காக. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமியாக வரும். இந்த மாதிரி கேர்டு சாப்பிட்டா வேறு எந்த கேர்டுமே சாப்பிட மாட்டோம், அவ்வளோ க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் கேர்ட் மாதிரியே இருக்காது, அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போயிடும், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா நான் பண்ணுறது என்னன்னு நான் சொல்கிறேன். நல்ல ஃபுல் ஃபேட் இருக்கிற மில்க்கு, இந்த மில்க் தான் வாங்குகிறேன், அலெக்சாண்ட்ரே 6% மில்க் ஃபேட் இருக்குது இதில். அஃப்கோர்ஸ் ஃபேட் ஜாஸ்தி தான். ஸோ அது நீங்கள் போர்ஷன்லாம் கண்ட்ரோல்டாக கரெக்டாக பார்த்துக்கணும், அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் தென் நான் எப்படி டேஸ்ட் வரணும் அப்படின்றத பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் சொல்கிறேன்.
இந்த மில்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலெக்சாண்ட்ரியா மில்க் அதில் வந்து கல்ச்சருமே பார்த்திங்கன்னா இந்த கல்ச்சர் தான் யூஸ் பண்ணுறேன் நான், அலெக்சாண்ட்ரியா கேர்டோட கல்ச்சர். ஸோ கேர்டு ஒரு வாட்டி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை வாங்கி காய்ச்சிக்கலாம். இது வந்து மேலே ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா செம்ம பட்டரியாக இருக்கும். மேலே அப்படியே ஃபுல்லாக 1 லேயருக்கு வந்து உங்களுக்கு நல்ல பட்டர் க்ரீம் அப்படி தான் இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ திக்காக இருக்குது. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவு வந்து உங்களுக்கு பட்டர் அந்த க்ரீம் இருக்கும். என் கையிலே வந்து இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா செம்ம க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்லி எனி பால் எடுக்கலாம் வித் ஹை % ஆஃப் மில்க் ஃபேட். மோர் த மில்க் ஃபேட் நல்லா இந்த மாதிரி மோர் க்ரீமி ஆப்வியஸ்லி. ஸோ ஆனால் அகெயின் லைக் போர்ஷன் நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். பட் ஐ திங்க் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இது ஓகே தான். ஏன்னா லைக் மற்ற இதிலலாம் நம்ம ஃபேட்டை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால ஐ திங்க் வி ஆர் ஃபைன் வித் திஸ். லைக் கொஞ்சம் மில்க் ஃபேட் இஸ் ஓகே அப்படின்றதுனால நாங்கள் சாப்பிட்றோம். ஸோ இந்த மில்க் வந்து இந்த மாதிரி கர்ட் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். சிலிர் காத்தையும் சொக பாட்டையும் ருசிக்காம மூச்சு தினம் ஏங்குதோ. ஓகே, க்ளீன்லாம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி பொடி வந்து ஆல்மோஸ்ட் காலியாகிடுச்சு. ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணணும். இதுதான் வந்து நாங்கள் ரீசெண்டாக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஹாஃப் மூன் பே போயிருந்தோம். அங்கே ஒரு காஃபி ஷாப்பில் இதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் பொதுவாக யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் இது வந்து என்னோடய பழைய காஃபி பவுடர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ஜோவோட ஃப்ரெஞ்ச் வெனிலா காஃபி பவுடர். ஆனால் வந்து இது காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து நம்மளோட புதுசாக நம்ம ட்ரை பண்ண போகிறது. இது எப்படி இருக்குங்கிறது இப்போ இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆல்சோ இது வந்து அப்படியே காஃபி பீனாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீனாக வாங்கி வீட்டில் கிரைண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், ரிவ்யூ சொல்கிறேன் இதோடது. பட் இது வந்து 100% வந்து வவுச் ஃபார் திஸ். லைக் இந்த மாதிரி ஒரு காஃபி லைக் லைஃப்லேயே சாப்பிட முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓவர் ஹைப்ஸ் தரேன், ஆனாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் வெனிலா காஃபி ஃப்ரம் ட்ரேடர்ஸ் ஜோ செம்ம ஸ்ட்ராங்காக வரும். இது வந்து கொஞ்சம் வந்து கோர்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஒரு வாட்டி வந்து இதை மிக்சியில் ஒரு ட்ருன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம நார்மல் ஃபில்டரில் தான் யூஸ் பண்ணேன், சவுத் இண்டியன் ஃபில்டரில். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ ஓகே, இப்போது நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணலாம். நான் எப்படி கிரைண்ட் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன், லைக் காஃபி போடுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி காட்டுவேன்னு நினைக்கிறேன். பட் இப்போது கிரைண்ட் பண்ணுறேன், எப்படி இதை ஸ்டோர் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் இருக்கிற பீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆஃப் கேமரா பார்த்திங்கன்னா நான் ஒரு காமெடி பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னா என்னோடய இந்த மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் லைட்டாக ஈரம் இருந்தது போல். அந்த ஈரத்து மேலேயே என்னோடய பீன்ஸை போட்டுட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ அதனால தான் இப்போது ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், வாட்டர் எதுவும் இல்லாமல். ஏன்னா வாட்டர்லலாம் போட்டு நம்ம இது பண்ணிட்டோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். எனிவே இந்த காஃபி பொடி நம்மளுக்கு மேக்ஸிமம் 3 days தான் வரும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஸோ நமக்கு இதில் ஜாஸ்தி குவான்டிட்டி இருக்கிறதுனால நம்ம இதை 2 பேட்சாக தான் கிரைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம்.
நான் இப்போ வந்து 1 பேட்சை வந்து காஃபி கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. பட் தென் இட் ஷுட் பி ஃபைன் எனஃப் தட் லைக் காஃபி வந்து நம்ம டிகாக்ஷன் வந்து லைக் ஸ்ட்ராங்காக ட்ரிப் ஆகணும். ஸோ ரொம்ப கோர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு உள்ளே இறங்காது. ஸோ எஸ், ஐ திங்க் இதுதான் வந்து நம்மளோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஹானஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதை வாங்கி ட்ரை பண்ணுறேன். இன்னுமே நம்ம வந்து இன்னும் காஃபி போடல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு, செம்ம ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னொரு பேட்ச் பார்த்திங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். லைக் இன்னொரு 1/2 பேக்கெட் இருக்குது. இதை வந்து ஐ திங்க் நம்ம அப்புறமா நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை பிகாஸ் லைக் அரைச்சிட்டோம்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிடும். நல்லா இருக்காதுன்னு இல்லை, பட் தென் யா, நம்ம வந்து ஃப்ரெஷ்னஸை நல்லா சேவ் பண்ணணுன்னா அது அப்படியே பீனாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ இன்னொரு 1/2 அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 1/2 வந்து நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கடிச்சு டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வீட்டில் துணியெல்லாம் கிளியர் பண்ணணும். அண்ட் தென் இந்த வேலை இருக்குது, டின்னர் நெக்ஸ்ட்டு பண்ணுவோம். நாங்கள் ஏர்லி டின்னர் சாப்பிட்ருவோம், ஒரு 6:30 அந்த மாதிரி. என் ஹஸ்பண்ட் 6 o'clock ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவார். ஸோ ஏர்லியாக சாப்பிட்ருவோம். வந்துட்டார்னா ஏர்லியாக சாப்பிட்ருவோம், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும், டிபெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து ஓட்லி தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், எனக்கு என் ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே. ஸோ இந்த ஓட்லி தான் யூஸ் பண்ணுவோம். காஃபி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட் ஆஃப் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் என்னோடய ஈவினிங் போச்சு. இவ்வளோ தூரம் என் வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேலே நான் என்ன கேட்க முடியும்? வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச்.